Hello everyone, welcome to Mom's Secret. So இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி இறால் சுக்கா. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 15 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா தடவி எறா வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட போகிறோம். மொத்தம் வந்து ஒரு 15 எறா தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் 65 மசாலா தான். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரானில் வந்து உப்பு சேர்த்துருக்கறனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இதை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக பார்க்கும்போது நம்ம வெங்காய தக்காளி சேர்த்த மாதிரியே இருக்காது, நல்லா மசாலாவோடு இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா இருக்குது. நான் அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணி இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து இதை நல்லா நம்ம குக் பண்ணணும். நம்மளோட எறா சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, ரொட்டி, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், இந்த மாதிரி எந்த ரெசிபி கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay safe. Thank you for watching.